தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க. வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த வார்த்தை, வில்லிலிருந்து பாய்கின்ற அந்த அம்பு திரும்ப வருவதென்பது சாத்தியம் கிடையாது. அது ஏற்படுத்த நினைக்கின்ற காயங்களை ஏற்படுத்திவிடும். உன்னுடைய அறைக்குள்ளே போய் உன் இருதயத்திலே இருக்கின்ற தேவனுக்கு உன் பாரத்தை சொல்ல முயற்சி செய். யாக்கோபு, நீ என்னிடம் சொல்றதே கிடையாது, அதுதான் பிரச்சனை. பிரச்சனை தீர்றதில்ல, கஷ்டம் தீர்றதில்ல, பஞ்சம் விட்டு விலகவே மாட்டேங்குது, காலம் கைக்குடி வர மாட்டேங்குதுன்னு ஏதோ சொல்றான. பிரச்சனை என்னன்னு கேட்டா, நீ தேவனிடத்திற்கு போய் தனிமையிலே முகமுகமாக தேவனிடத்துல ஜெபிக்கிறதில்ல. என் தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், எனக்கு முன்பு இருக்கிறார் என்று நீ ஜெபம் செய்கின்ற அந்த பழக்கமோ அதற்கான நேரத்தையோ இதுவரைக்கும் நீ ஒதுக்கவே இல்லை. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஒரு சிறுவன் ரட்சிக்கப்பட்ட போது பாஸ்டர் ஐயா அவனை அழைத்து ஒரு விஷயம் சொன்னாரு. ஒருத்தருக்கு 60-70 வயசா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்தா அவருடைய பெட்டுக்கு பக்கத்துல ஒரு நாற்காலி இருக்கு. சாதாரணமா நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது பக்கத்துல எங்கேயுமே நம்ம சேரை பார்க்க முடியாது. யாராவது பெரியவங்க வந்தா பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கு, ஆதரவா ஒரு 4 வார்த்தை பேசுறதுக்கு அப்படியே போய் ஒரு சேர் எடுத்துட்டு வந்து இங்க போடுவோம். பக்கத்துல உட்காந்து தோல்ல தட்டி கொடுக்க, கைய பிடிச்சுக்க, ஆதரவா ஒரு 4 வார்த்தைய பேச, அவரை தைரியப்படுத்த. அது யாரா இருக்கலாம்னா அவருக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது அவருக்கு கொஞ்சம் ரொம்பவே வேண்டியவங்களா கூட அவங்க இருக்கலாம். அப்படி வரும்போது சாதாரணமா ஒரு சேரை கொடுத்து உட்கார சொல்லுவோம். இந்த பெரியவருக்கு பக்கத்துல ஒரு சேர் இருக்கு. அத பார்த்த அதாவது ஒரு ஆவிக்குரியவர் வந்து, ஐயா பக்கத்துல சேர் இருக்கு, யாராவது இங்க வராங்களா அப்படின்னு கேட்டா, அப்போ இந்த பேஷண்ட், இந்த வியாதியஸ்தர் சொல்றாரு, ஐயா நான் ரட்சிக்கப்பட்ட போது என்னோட பாஸ்டர் ஐயா எனக்கு அற்புதமான ஒரு ஆவிக்குரிய பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. என்ன அந்த ஆவிக்குரிய பாடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் கிடையாது. நீ ஜெபம் செய்யும் போது உனக்கு முன்னாடி ஒரு நாற்காலிய வச்சுக்கோ, அதுக்கு நேரா முழங்கால் போடு. ஆண்டவரே, உங்களுக்காக தான் இங்க சேரை போட்டிருக்கேன் ஐயா, நீங்க வந்து இந்த சேர்ல உட்காந்துக்கோங்க தகப்பனே அப்படின்னு சொல்லி அந்த சேர்ல ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த முழுமையான நம்பிக்கையோடு, அதாவது நான் சொல்றேன், அந்த சேரை பார்த்து ஜபிக்க சொல்ல, அதை பார்த்து அப்படியே நான் துதிக்கவும் சொல்லுங்க. அந்த சேர்ல ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு அங்கே முழங்கால் போட்டு நீ ஜெபம் செய். இந்த அற்புதமான இந்த அனுபவம் ரொம்பவே தனித்துவமான ஒரு அனுபவம் அப்படின்னு எங்க பாஸ்டர் ஐயா என்கிட்ட சொன்னாரு. அன்று தொடங்கி நான் எங்க போனாலும் சரி எனக்கு பக்கத்துல ஒரு சேரை நான் போட்டுக்குவேன். அது யாருக்கு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. இப்போ எனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சேரை உங்களுக்காக நான் இங்க போடலையா, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு போட்ட சேர் தாங்க இது. எவ்வளவு அற்புதமான ஒரு நம்பிக்கைங்க இது. அதே சமயத்துல அவரோட பொண்ணு அங்க வந்துட்டாங்க. இவரும் கூட சேர்ந்து பேசுறாரு, கொஞ்சம் அப்படியே தைரியப்படுத்துறாரு. அம்மா தைரியமாரு, அப்பாவுக்கு ஒன்னும் கிடையாது, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுவார், நானும் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு கிளம்பிட்டாரு. இப்படி சில நாட்கள் கடந்த பின்பு இந்த நபர் மரித்து விட்டார். அப்படி மரித்த போது அவருடைய பொண்ணு ஃபோன் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்த இந்த பெரிய மனுஷனுக்கு, அதாவது இந்த ஆவிக்குரியவருக்கு ஃபோன் பண்ணாங்க. அங்கிள் நீங்க வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனீங்க தானே? ஆமாமா. அப்பா எப்படி இருக்காரு? எங்க அப்பா ஆண்டவரிடத்துக்கு அவர் போயிட்டார் அங்கிள், அவர் இங்க இல்ல அப்படின்னு சொல்லி. அங்கிள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா மரித்த போது, அதாவது நான் வீட்டுக்கு போயிட்டேன், சாப்பாடு கொண்டு வரலான்னு போனேன், வந்து பார்க்கும்போது அந்த பெட்ல அப்படியே கண்ணை மூடி இருந்தாரு. ஆனா இதில் விசித்திரம் என்னன்னா, எங்க அப்பாவோட கை அந்த சேர் மேல இருந்துச்சு அங்கிள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அங்கிள் சொன்னாரு, அம்மாடி உங்க அப்பா கை சேர்ல இருந்ததுக்கு காரணம் தெரியுமா? உங்க டாடி அவர் மரித்த போது உங்க அப்பா கைய தூக்கி ஏசப்பாவோட கையில வச்சிருக்கிறார். வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இயேசு அழைத்திருக்கிறார். உங்க அப்பா ஏசப்பா கூட போயிட்டாருமா. உங்க அப்பாவோட நம்பிக்கை அந்த சேர்ல ஏசப்பா இருக்கிறாருன்னு. அன்பு சகோதரனே சகோதரியே, அவருக்கு ஒரு நம்பிக்கை, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், என் கூட இந்த ரூம்ல இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை சில சந்தர்ப்பங்களிலே
நானும் கூட சோஃபாக்கு முன்னாடி முழங்கால் போடும்போது அதுதான் சொல்லுவேன். ஆண்டவரே, உங்க கூட பேசணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நீங்க வந்து இந்த சோஃபால உட்காருங்க கொஞ்ச நேரத்துக்கு. அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் ஆண்டவரை வாங்கன்னு கூப்பிட்டா வருகின்ற ஒரு அற்புதமான தேவன். நடுராத்திரி யோசிக்க வேண்டாம், விடியற்காலைன்னு இல்ல, மத்தியானம்னு ஒண்ணு கிடையாது. உனக்கு அவர் கூட பேசணும்னு எப்போ தோணுனாலும் அப்பொழுது அவர் உன் வார்த்தையை கேட்பதற்கு பரலோகத்தை விட்டு இறங்கக்கூடிய அற்புதமான அன்பே உருவானவர். நீ ஏழையாக இருக்கலாம், தரித்திரனாக இருக்கலாம், திக்கற்றவளாக இருக்கலாம், உனக்குன்னு யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ தேவனோடு பேச வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு முழங்காலில் நிற்பாய் என்றால், இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கின்ற தேவன் உன் பட்சமாய் தீவிரமாய் அவர் பார்க்கிறார். அதாவது உன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கட்டாயமாக கேட்கிறார். ஏனென்றால் அந்த உலகத்திலே உன்னை காட்டிலும் மிகவும் விலையேற பெற்ற மதிப்புள்ள ஒரு நபர் தேவனுடைய பார்வையில வேறு யாரும் கிடையவே கிடையாது. நீ சொல்றத கணவர் கேட்காமல் இருக்கலாம், மனைவி கேட்காமல் இருக்கலாம், நீங்க சொல்றத பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம், உங்க வார்த்தையை சொந்தக்காரங்க கேட்காம இருக்கலாம், அப்படி ஒருத்தரும் கேட்காம இருக்கலாம். ஆனால் கவனி, உன் வார்த்தையை கேட்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நான் அறிவிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நீ அவரோட பேசுவதற்கு, உன் கஷ்டத்தை, உன் பாடை, உன் வேதனையை அவரோட பகிர்வதற்கு ஒருபோதும் தாமதம் செய்யாதே. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவருளி செய்வேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. எனவே முறையிடுங்கள், என் தேவன் உங்களுக்கு விரைவிலேயே பதிலை தரப்போகிறார். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, நீர் என்னை, எங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறீர். அந்த அன்பை வெளிப்படுத்த அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த அன்பை அனுபவிக்கிற அந்த முயற்சியிலே உம்முடைய சந்நிதிக்கு தனிமையிலே வந்து எங்கள் இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்களை மோடை கூட பகிர்கின்ற அந்த பழக்கத்தை, அற்புதமான விட்டு விலகாத, விலக முடியாத ஆவிக்குரிய பந்தத்தை ஆண்டவரே உறுதியாக எங்களுக்கு தாங்கப்பா. எங்களை விட்டு எடுத்து போட முடியாத, வேறு பிரிக்க முடியாத அந்த நித்திய வாழ்க்கைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட உறுதியான இந்த பந்தத்தை நாங்கள் அதை கொண்டு சொந்தமாக்கிக்கிட்டு மோடே ஆண்டவரே இருதயத்தை பகிரக்கூடிய அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை தந்தருளுங்கப்பா. இந்த வேலையில ஜெபம் செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஆச்சரிய காரியங்களை நடப்பித்து அற்புதமான வாழ்க்கையை தந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும்படி உமக்கே துதியும், உமக்கே கனமும், உமக்கே மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். Dear friends, இன்று நீங்கள் கேட்ட இந்த செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் கூட ஷேர் செய்யுங்கள். கூடவே உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளையும் சந்திக்கலாம்.